ஹாய் நண்பர்களே. இந்த வீடியோ ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில்தான். இந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நண்பர்களே. இப்போ இந்த கேளக்கை சித்தர், இந்த சித்தர் இப்போ ரீசெண்டாக பிரபலமான ஒரு சித்தர். அப்போது இந்த 18 சித்தர்களுடைய வரலாற்றுகளை பற்றி நம்மளுக்கு தெரியும். சிலர் என்ன இந்த சித்தர்கள் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் கிடையாது, கடவுளுக்கும் நம்மளுக்கும் இடையில் எதுக்கு இந்த சித்தர்கள் அப்படின்னும் சொல்கிறவங்க இருக்குது. அப்போது இந்த சித்தர்கள் வாழும்போதே உடலை விட்டு ஆத்மஸ்வரூபத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அது நமது உடலை கடந்து அந்த தன்னலமற்ற வாழ்ந்த வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த சித்தர்கள். அப்போ இந்த சமாதி ஆன பிறகும் அவர்களுக்கு எல்லைகளே கிடையாது நண்பர்களே. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்த ஒவ்வொரு பொருள்களிலும் இந்த சித்தர்களுடைய ஒரு ஆற்றல் இருப்பாங்க. தன்னை உணர்ந்து வாழ்ந்து இறந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த சமாதி நிலை. அது பெறக்கூடியவங்க தான் இந்த சித்தர்களும். இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு பிரச்சனை முடியணும், இல்லைன்னா அது வந்து எந்த எந்த ஒரு கஷ்டம்தான் நம்மளுக்கு மாறணும் இல்லை தீரணும், அப்படி அந்த நினைக்கிறீர்களோ அப்போ அந்த ஒரு பிரச்சனை எப்படி உருவாகி அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நண்பர்களே. அதாவது நம்ம வந்து நம்மளே கேள்வி கேட்கணும். இதனால எனக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்தது, இதனால எனக்கு இப்போ இந்த கஷ்டம் வந்தது, அப்படி நாம் நம்மளே கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நாம் தேடும்போது கண்டிப்பாக இந்த சித்தர்கள் வழிபாடு அதுக்காக ஒரு வழித்துணையாக நம்ம கூட இருக்கும். அப்போ அதை உணர்ந்து அந்த மனதாரே சித்தர்களை நினைத்தாலே நம்மளை கூப்பிட்ட குரல்களுக்கு ஓடி விருந்தவர்கள் தான் இந்த சித்த பெருமக்கள். அப்போ உருவம் இல்லாமல் அந்த பேராற்றல் இந்த பிரபஞ்சத்திலே நம்ம கண்ணில் தெரியக்கூடிய எந்த ஒரு உயிரினத்திൻ്റെ உருவத்திலாவது நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பார். சிலர் வந்து அது வந்து பட்டாம்பூச்சி, பல்லி, இல்லைன்னா கருங்குளவி, இல்லைன்னா ஒரு வெட்டுக்கிளி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு இந்த பச்சை பூட்டான், நிறைய இந்த உயிரினத்தில் எல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன இதெல்லாம் நிறைய பேர் அது அந்த மாதிரி ஒரு சித்தர்களுடைய ஒரு காட்சி கிடைக்கும்போது சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என்னோடய வீடியோவில் வந்து என் வழிபாடு டைமில் நான் ப்ரேயர் பண்ண டைமில் வந்து கிடைச்ச அந்த காட்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்குது. அத்தனை பேர் நம்பி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அது வந்து கோவில் மட்டும்தான் கடவுள் இருக்குது, கடவுளுக்கு இடையில் மனிதருக்கு இடையில் சித்தர்கள் தேவையில்லை அப்படி நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு பொய். இல்லைன்னா அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா உடனே அது சித்தர்கள் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்களும் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் எந்த ஒரு மறுபடியும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அது அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம்தான் அவங்களுக்கு அதை மறுபடியும் கொடுக்கணும். ஆனால் நான் சித்தர்களை நம்பி அதை நம்ம வழிபாடு பண்ண ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு உருவத்தில் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் காட்சி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ நண்பர்களே, இந்த கேளக்கர் சித்தரை வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சித்தர்களுடைய ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் இப்போ முன்னாடி சொல்லிடுச்சல தியானம் அப்படின்னு, அதை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அது எடுத்த தியானம் மெடிடேஷன் எடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த மந்திர ஜபத்துக்கு ஸ்டார்டிங் பண்ணணும் நண்பர்களே. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அங்கே பேரிச்சம்பழம், மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 27 விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அப்போ அந்த விளக்கேற்றி விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் எந்த ஒரு அர்ச்சனை ஆராதனை அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு ஏற்றிய பிறகு நீங்கள் அங்கே போய் சமாதிக்கிட்டே போய் உட்காந்து ஒரு 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 10 நிமிஷம் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ இந்த சுயநலம் அல்லாமல் செய்யும் பக்தி மார்க்கத்தில் கூட மட்டும்தான் அந்த சித்தர்களை அணுக முடியும்னு சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் வந்து இந்த கிழக்கு சித்தரை வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி உங்கள் செயல்முறைகளிலும் உங்கள் பழக்க வழக்கங்களிலும் எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக இருந்த பிறகு நீங்கள் மனதளவில் உடலளவில் சொல்லலை, மனதளவில் நம்ம எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். மனதளவில் நம்ம எந்த ஒரு போட்டி பொறாமை ஒரு வன்முறை இல்லாமங்களாக இருக்கணும். அந்த மாதிரி சுயநலம் இல்லாமல் இருக்கணும். மற்றவங்களும் தன்னை போல மற்றவங்களும்
நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கேரள சித்தர்களே நீங்கள் வந்து கும்பிடுறதுக்கு எல்லா சித்தர்கள் பெருமாட்களையும் கும்பிடுறதுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் தான். அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு சூன்யாவஸ்தையில் தான் எல்லாருமே எல்லாம் எல்லாம் கடவுள் எல்லாம் ஒரு ஜோதி ரூபத்தில் இந்த உலகம் ஃபுல்லாக அடங்கி இருக்கிறது എന്നുള്ള வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்கள தான். அப்போ நாமளும் வந்து നമ്മൾ மனிதராக பிறந்தவங்கள சித்த நிலைக்கு போக முடியாது. ஆனாலும் அந்த சித்தர்களுக்கு பிடித்தமான ரீதியில் நம்ம வந்து வாழ்க்கை முறை கொண்டு போகும்போது கண்டிப்பாக இந்த சித்தர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அப்போ இந்த கேளக்கு சித்தருக்கு வந்து நீங்கள் காலையில் 3 டைம் அசோக ஐயா சொல்லியிருக்கு. காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் 4:45 5:15 வரைக்கும் டைமு. அது அப்புறம் வந்து மத்தியானம் அபிஜித் முகூர்த்தம் 11:45 12:15 வரைக்கும் சொல்லியிருக்குது. அப்புறம் நைட்டு 11:45 12:15 வரைக்கும் சொல்லியிருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ உங்கள் ஜாபினை பொறுத்து உங்களுக்கு வந்து என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த டைமில் நீங்கள் வந்து வழிபாட ஆரம்பிங்க. எனக்கு வந்து எப்போவுமே இந்த விடிகாலை இந்த 4:45 5:15 வரை டைம் தான் எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது. കാരണം ഞാൻ 4-5 வருஷமாக மெடிடேஷன் இருக்கிற டைம் அதுதான். அதனால நான் இப்போ கிழக்கு சித்தருக்கும் சேர்த்து மந்திர ஜபம் பண்ணிகிட்டு இருக்குது அவ்வளோதான். அப்போ வந்து எனக்கு வந்து டெய்லி எனக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் அது கனெக்ட் ஆன டைமிலெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் நம்பினாலும் நம்பினாலும் நான் வந்து எனக்கு கொடுக்குற காட்சி உங்களுக்கும் கொண்டு சேர்ப்போம். அது உங்களுக்கு அந்த விளக்க யாருக்கெல்லாம் அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கண்ணில் படுங்க நண்பர்களே. அப்போ இந்த நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அந்த டைமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் தலை குளித்து நீட்டான அதாவது புது ட்ரெஸ்ஸும் கிடையாது, வந்து நைட்டி போடக்கூடாதுங்க. இந்த தயவு செய்து அது வந்து தூங்குற டைமில் நம்ம போட வேண்டிய ட்ரெஸ். அதனால் நைட்டி போட்டெல்லாம் உட்கார வேண்டாம். சாரி இல்லைன்னா வந்து சுடிதார் போட்டு உட்காருங்க. ஜென்ஸாக இருந்தால் லுங்கி எல்லாம் கட்டாதுங்க. வேட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மந்திர ஜபம் ஆரம்பிங்க. அப்புறம் இந்த தலைக்கு குளிக்க முடியல, அது உடல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தலை குளிக்க வேண்டியதில்லை. இது எல்லாமே உபரி நம்மளோட மனசு மட்டும் பார்த்தா போதுங்க. சாமி வந்து மனசு மட்டும்தான் பார்க்குறாங்க. மனசு சுத்தமாக இருக்கணும். அதாவது அதில் உள்ள இந்த போட்டி பொறாமை மற்றவங்களை கெடுக்கிற எண்ணம் அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சித்தர்கள் வந்து நீங்கள் குளிக்கலைன்னு பரவாயில்ல உங்கள்கிட்டே வந்துடும் கடவுளை. அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். மனசு தான் கடவுளை பார்க்குறா. கடவுள் அதுதான் பார்க்குறாங்க. கடவுள் நம்மளை வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்குற ஒரு சக்தி தான் கடவுள். அப்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்குற ஒரு தன்மையில் இருக்குதா நீங்கள் அப்படி பார்க்குறவங்கள தான் இந்த சித்தர்கள். அப்போ நண்பர்களே எல்லோரும் சாமி கும்பிடுங்க. கிழக்கு சித்தரை வந்து எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகட்டும். நானும் அதுதான் ஒரு லைவில் சொல்லிகிட்டு இருக்குது. இப்போ போன ஒரு 2 நாள் முன்னாடி லைவில் வந்து ഞാനൊരു விசேஷமான ஒரு காட்சி இது எனக்கு முன்னாடி கிடச்சது. நான் அது உங்கள்கிட்ட அன்றைக்கி நான் டைவில் என்ன கேட்டிருந்தேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு 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 மார்க்கம் சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கண்முன்னே ஒரு காட்சி கொடுத்தது. அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்காக. இப்போ கிழக்கு சித்தருக்கு எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக சித்தர் பெருமக்களை எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தான் தப்பு பண்ணுறவங்களே தான். அதெல்லாம் மன்னித்து நம்மளை திருத்தி வாழ்ந்து வாழ்கை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லா நலன்களும் வளங்களும் நம்மளை தேடி வரும் நண்பர்களே. அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று செல்வ செழிப்போடு வாழறதுக்கு கடவுள் அனுக்கிரகம் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.